அனைவரும் வாழ்க வளமுடன். மகளிர் உரிமை தொகை, அந்த தொகை வந்து 3 நாளைக்கு முன்னாடி எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் 5000 ஏறிச்சு இல்லைங்களா? அந்த ரூபா வந்து திரும்ப எடுக்கப்படுறதா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக பேங்க்லேயும் ஏடிஎம் சென்டர்லேயும் நிற்கிறாங்க. ஏன் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்த பணத்தை திரும்ப எடுக்கிறதா கேள்விப்பட்டோம், அதனால் எங்கள் பணத்தை நாங்கள் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிய காணொலியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மெசேஜை பாருங்கள், இது என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸு. எனக்கு வந்து ரூபாய் 5000 வந்து கிரெடிட் ஆகிருக்குது. என்னுடைய பேலன்ஸ் ஏற்கனவே வந்து 3242 ரூபா இருந்துச்சு. மொத்தம் சேர்த்து 8242 ரூபா அப்படியே தான் இருக்குது. இந்த பணத்தை வந்து யாருமே எடுக்கலை. அப்படி உங்கள் பணம் எடுக்கப்பட்டு இருந்தால் உங்களுடைய ஏடிஎம் நம்பரு 4 நம்பர் வேறு யாருக்காவது தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் எடுக்கலாம், அல்லது உங்கள் அக்கௌண்ட் நம்பரு யாருக்காவது தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் எடுக்கலாம். ஏன் உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட உங்களுக்கு தெரியாமல் எடுத்திருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு கொடுத்த பணத்தை கவர்மெண்ட்டு எடுக்கவே கிடையாது. இது முற்றிலும் வந்து வதந்தி, சரிங்களா? இந்த வதந்தியை வந்து நீங்கள் நம்பாதீங்க. அதாவது மக்களாகிய நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே மக்களை, தேங்க்யூ வெரி மச்.